நாங்கள் எங்கள் ஊர்லேயே வாரியங்காவல் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு, எங்கள்கிட்ட பந்து பேட்டெல்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற ரப்பர் பந்தை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு மட்டையை வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பித்தோம். நாள் முழுக்க விளையாடுறது, சனி ஞாயிறு முழுக்க விளையாடுறது, இப்படி ஒரு விளையாட்டு பைத்தியமாக அந்த 9ஆம் வகுப்பு முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். 9ஆம் வகுப்பு முடியும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஊரில் கூப்பிட்டு சொன்னாங்க, 10ஆம் வகுப்பு பள்ளி இறுதி ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா எதிர்காலம் நல்லா இருக்காது. நான் 10வது படிக்கும்போது எங்கள் அப்பாவும் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க. 5 ஆண்டுகள் பணி பெஞ்சிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்பா மேலே எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து ஒரு பயம் உண்டு. நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே எண்ணம். அதனால் அவங்களும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னுடைய குறும்புகளையும் விளையாட்டுகளையும் தூக்கி கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிட்டு ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்கும்போது 10ஆம் வகுப்பில் பள்ளியில் 2ஆம் இடம் வாங்கினேன். இப்படி ஆசிரியர்கள் தான் என்னை வழிபடுத்தினாங்கன்னு சொல்ல முடியும். அவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த ஒரு வானம் பார்த்த பூமியில் அது ஒரு முந்திரி காடு.